ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி கொடிகள் வளர்ந்துருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து வெளியே பார்த்த உடனே நான் நட்டு வச்சிருந்த குட்டி குட்டி அழகு செடியெல்லாம் அழகாக பூ வச்சிருந்தது. சின்ன சின்னதாக க்ரோத் ஆகிருந்தது. இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கல்ல, இந்த செடியெல்லாம் வீட்டு காம்பவுண்ட் முன்னாடி இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். தூங்கி எழுந்து இந்த செடியை பார்த்தா மட்டும்தான் மைண்டே ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த செடி நாவப்பழம் செடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நாவப்பழம் வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அந்த கொட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டு விட்டுருந்தேன். பார்த்தா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், டிராகன் பழம் செடி அங்கே கட் பண்ணி போட்டுட்டாங்க. ஸ்கூலில் கட் பண்ணி போட்டுட்டாங்க. அது என்ன பண்ணியிருந்தேன், எடுத்துகிட்டு சரி சும்மா நட்டு வைக்கலாம். வளரவே இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு, வளரவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா இந்த மாதிரி தண்டு மாதிரி லைட்டாக வந்தது. ஓ, இது இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தோம் அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்தது. இப்போ இந்த டிராகன் பழம் செடியை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா, அதாவது வேறு இடத்துல நட்டு வச்சிடவா, இல்லை இங்கேயே இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இந்த மருதாணி செடி லாஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கும் பொழுது குட்டியாக தான் வளர்ந்துருந்தது. இப்போ பார்த்தா கொஞ்சம் பெருசாகவே அதிகமாக இலைகள்லாம் விட்டு இருந்தது. பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இலை விட்டுச்சு அப்படின்னா அதை பறித்து மருதாணி வச்சிட வேண்டியது தான், நல்லாயிருக்கும். உங்களில் எத்தனை பேர் வீட்டில் மருதாணி செடி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூனைக்குட்டிக்கு இதே வேலை தான். எங்கேயாச்சும் வீடியோ எடுக்கும் பொழுது அப்படியே சுற்றி சுற்றி வரும், காலை சுற்றி சுற்றி அப்படியே கூடவே இருக்கும். ரோஜா செடி ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ரோஸ் பூத்துட்டு இருந்தது. இப்போ இடத்த அடிச்சிட்ருக்கு அப்படின்றதுனால எங்கள் அம்மா பிடுங்கி போட்டுட்டாங்க. எனக்கு ரெட் கலர் செம்பருத்தி தான் பிடிக்கும். இந்த செம்பருத்தி ரெட் கலர் செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். பார்த்தா இந்த பூ வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த செம்பருத்தி ஏதோ ஆரஞ்சு கலர் செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மணி பிளான்ட் செடி இங்கே இருந்தது பெருசாக, அதை கட் பண்ணியாச்சு. ஆனால் கீழே சிமெண்ட்டிலிருந்து வளர்ந்து, கீழே மண் இருக்கும், அந்த இடத்துலேருந்து வளர்ந்து அந்த பழுப்பையே வேஸ்ட் பண்ணுது. எதனா உடச்சிக்குமோ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வேரெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ டைட்டாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பெருசாக இருந்தது. அடுத்து பார்க்க போகிறது தான் முக்கியமான ஒன்று. லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்பொழுது குட்டி குட்டி செடியாக இருந்தது இந்த தக்காளி செடி. இப்போ பார்த்தா உள்ளே பிஞ்சு பிஞ்சு பூ தான் வச்சுருக்குன்னு நினச்சேன். பார்த்தா உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியுது நல்லா காய் அளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 3 days போச்சு அப்படின்னா நல்லா பழமாக பழுத்து போயிடும். அதுவே நம்ம செடியில் வளர்ந்த காய்கறிகளை பறித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகிருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ தான் குட்டி குட்டி பிஞ்சாக வச்சுருக்கு. உள்ளே இருக்கிறது நல்லா காய் விட்டுடுச்சு. இன்னும் 3 daysல பழுத்துடும். இது கீரைங்கள்லாம் இருக்கும் இங்கே. அது என்ன கீரை அப்படின்னா, இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்களா, அதில் பருப்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோ இங்கே வரும் பாருங்கள், அது குப்பை கீரை. இப்போ காமிக்கிறேன் இருங்க. இது என்ன அப்படின்னா பாவக்காய், குட்டி பாவக்காய், பெரிய பாவக்காவும் இருக்குது. இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குட்டி குட்டி பாவக்காய். இதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா கசப்பாக இருக்கும். இது பிஞ்சு வச்சுருந்தது. பார்த்தா 2 daysலேயே நல்லா சமைக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது ஒரு பாவக்காய். அப்புறம் இன்னும் உள்ளே இது பிஞ்சாக இருக்குது. இன்னும் இருக்கிறது உள்ளே ஒரு காய் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 பாவக்காய் இருக்குது. 2 பாவக்காய். அதுக்கப்புறம் கீரைகள்லாம் பறித்து சாப்பிட வேண்டியது தான். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இது என்ன அப்படின்னா அப்படியே இயற்கையாக இது நட்டு எந்த ஒரு உரமே இடலை, செயற்கை உரங்கள் எதுவுமே. ஆனால் இந்த இயற்கை உரங்கள், இந்த சாணம் அந்த மாதிரி ஏதாவது விரவி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த கீரைகள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது வரும். இப்போ இது பாருங்கள், நல்லா இதழெல்லாம் பெருசு பெருசாக. இது குப்பைக்கீரை.
குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுலயுமே அப்புறம் மணத்தக்காளி கீரையிலயுமே பருப்பு போட்டு சமைச்சோம் அப்படின்னா, சாம்பார் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இதுவும் வந்து கீரை தான். பசலைக்கீரையும் என்னன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன அப்படின்னா, இப்ப தான் மல்லி செடி வந்து நட்டு வச்சிருக்கோம். பக்கத்துல வந்து அந்த காக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கிழங்கு வகையை சார்ந்த ஒரு செடி தான். சூப்பரா இருக்கு பார்க்கவே. மேல பாருங்க, யாருக்கெல்லாம் பப்பாளி பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பப்பாளி மரத்துல கரெக்ட்டா 100 பப்பாளி காய் வந்து இருக்கும் கண்டிப்பா. இந்த பப்பாளி மரத்துல வந்து டெய்லியுமே 2, 2 பப்பாளி பழம் வந்து பழுக்கும். பறிச்சு யார்கிட்டயாவது குடுத்துருவோம். டேஸ்ட்டா இருக்கும். அவ்ளோ இனிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, டிசம்பர் மாதத்துக்கு உரிய பூ அப்டின்னா, அது டிசம்பர் பூ அப்டின்னு சொல்லுவோம். டிசம்பர் மாதம் வந்து தொடங்கிடுச்சு அப்டின்னாலே, இந்த பூ வந்து நெறைய பேரோட தலையில வந்து பார்ப்போம். இதுல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. எத்தனையோ கலர் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து நல்லா ப்ளூ கலர்ல இருக்கும். இன்னொன்னு ப்ளூ கலர், ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். எல்லோ கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதில் பால் ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த மாரி நெறைய கலர்ல இருக்கும். ஆனா இந்த டார்க் ரோஸ் டிசம்பர் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். கொஞ்சம் வச்சாலும் ஏதோ ரோஸ் வச்சிருக்க மாதிரியே அவ்ளோ சூப்பரா இருக்கும். எனக்கு பார்த்த உடனே ரொம்ப புடிச்சு போச்சு. எனக்கு இந்த டிசம்பர் பூனா ரொம்பவுமே பிடிக்கும். நல்லாருக்கும். அவ்ளோ சீக்கிரம் வந்து இது வாடவும் வாடாது. ஸ்கூல் டைம்ல வச்சுட்டு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த டிசம்பர் பூ வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.